இந்த கால வேளையில் நாம் எல்லாரும் எழுந்து நின்று, முடிஞ்சவங்க முழங்கால் படியிடலாம், முடியாதவங்க எழுந்து நின்று இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியான அந்த தேவனை, இந்த ஆவியான தேவனை ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் நாம் தொழுது கொள்வோமாக. நம்முடைய தேவன் பெரிய தேவனாயிருக்கிறார், நம்மளை விடுவிக்கிறவராயிருக்கிறார். என் ஜனமே, கிருபையின் காலம் முடியும் முன்னை இயேசுவின் பாதத்துல நீ சரணடைந்து விடு. நீ அவரை, இயேசுவை நீ பற்றிக்கொள். அவரே உன்னை விடுவிக்கிறவராயிருக்கிறார். அவரே நம்மளை விடுவிக்கிற தேவன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நமக்காகத்தான் அவர் வந்தார். என் ஜனமே, நீ தைரியத்தோடு நீ கேட்பாயாக, இயேசுவே என்னை விடுவியும். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய சிந்தையை ஒருநிலைப்படுத்துவோம். இயேசுவுக்கு நேராக நம்முடைய சிந்தையை கொண்டு போவோம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்ப்போமாக. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றும் இயேசுவை நோக்கி இருக்கட்டும். என் தேவனே, எனக்கு மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயம், நீரே அடைக்கலம். என் தேவனே, நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன். இயேசுவே, நான் உண்மை மட்டும்தான் நம்பி வந்திருக்கிறேன். நீர் விடுவிக்கிற தேவன். இன்னெந்த கால வேளையில் என்னை விடுவியும் அப்பா. எல்லாம் பாவ கட்டுகளிலிருந்தும் சாபத்திலிருந்தும் ஆண்டவரை என்னை விடுவியும் என்று நீ இயேசுவை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. அப்பொழுது ஆவியானவர் உன்னை விடுவிப்பார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியினால நீ நிரப்பப்பட, உன் பாவங்களை இயேசுவுக்கு, இயேசுவின் பாதபடியில் நீ சரணடைவாயாக. உன் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுவாயாக. உன் பாவங்களை அறிக்கை செய்ய செய்ய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது நீதியும் உண்மையுள்ளதாக இருக்கிறது. இயேசுவை நோக்கி உண்மையாக நீ நோக்கி கூப்பிடு. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்துல இவர் இந்த கால வேளையில் இந்த நிமிஷத்துல உனக்குள்ள வருவார். உன் குடும்பத்தில் கிரியை செய்கிற பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுவிக்க இந்த கால வேளையில உனக்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஜனமே, என் ஜனமே, உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். நீ அவரை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை உமக்கே, மகிமை. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவராயிருக்கிறார். அவர் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எல்லாம் நம் சரீரத்துல ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை அவர் நிர்மூலமாக்கி போட, இந்த சத்துருக்களை தகர்த்து போட நம்முடைய தேவன் போதுமானவராய், நம்முடைய தேவன் சர்வ வல்லமையில தேவனாய், இந்த விடுவிக்கிற தேவனாக இந்த கால வேளையில் வந்திருக்கிறார். என் ஜனமே, அவரை நோக்கி நீ ஆர்ப்பரிப்பாயாக. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னை விடுவியும் அப்பா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. கரங்களை தட்டி முழு பலத்தோடு நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்னிக்கு வாழை நம்மை அவியாமல் காத்திடுவார். ஆமென், ஆமென். நம்மை காக்கின்றவர்,
என்றும் ஜெயந்தான். என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். ஆர்ப்பரிப்போம். ஆமென், ஆமென், ஆமென். மகிமை, மகிமை, மகிமை. வல்லமை, வல்லமை. இடி முழக்க சத்தம். ஆண்டவரே, இடி முழக்க சத்தத்தோடு மின்னலோடு நீதியின் சூரியன் ஆண்டவர்கள் மத்தியில் இறங்குவீராக. வல்லமை, 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 தேவ வல்லமை. ஆண்டவரே, இருப்பீரே. ஆண்டவரே, வல்லமை, வல்லமை, வல்லமை. விடுவியும், விடுவியும், விடுவியும். பாவத்தில் இருக்கிறவனை விடுவியும். ஆண்டவரே, சாப கட்டையிலிருந்து விடுவியும். இயேசுவின் நாமம் விடுவிக்கட்டும். இயேசுவின் நாமம் விடுவிக்கட்டும். இயேசுவின் நாமம் விடுவிக்கட்டும். இயேசுவே இறங்கும். ஆமென், ஆமென். விடுவியும், விடுவியும், விடுவியும். இயேசுவே இறங்கும். ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஆமே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்துல இருக்கிறோம். என் ஜனமே, கரங்களை தட்டி நீர் ஆர்ப்பரிப்பாயாக. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இயேசுவே மனம் இறங்கும். இயேசுவே ஆண்டவரை என்னை விடுவியும். கூப்பிடு. அவரை நோக்கி இந்த கால வேளையில வாயை திறந்து கூப்பிடு. வாயை விரிவாய் தர, அப்பொழுது அதை நிரப்புவேன். ஆமென். வல்லமை, தேவ வல்லமை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் கைவிட மாட்டார். நீ கலங்காமல் நீ முன் செல்லு. இயேசுவை நோக்கி நீ போவாயாக. உன் வலது கரத்தை பிடித்து உன்னை நடத்துவார். நீ இடைவிடாமல் ஆராதிப்பாயாக. மகிமை. பரலோக ராஜ்யத்தில் உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க நீ ஆயத்தப்படு. எனக்கு ஏற்ற பரிசுத்த ஜீவியம் செய். நான் உண்மையுள்ள தேவன் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடு. உனக்கன்று நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில் உறுதியோடு நீ ஓடு. அப்பொழுது நீ அதை சுதந்திரத்துக் கொள்ளுவாய். இந்த சமூகத்தில் என் சமூகத்தில் காத்துக் கொண்டு இருக்கிறாய். கவலையோடு கண்ணீரோடு நீ காணப்படுகிறாய். உன் கண்ணீரை நான் துருத்தியில் காண்கிறேன். என்னுடைய வளமை நானும் நிறைக்க நான் வளமையுள்ள தேவனாக இருக்கிறேன். உண்மையுள்ள தேவன். கொடுக்கப்பட்டு நீ கவலையோடு கண்ணீரோடு காணப்படுகிறாய். உன் கண்ணீரை நான் காண்கிற தேவனாக இருக்கிறேன். உன்னை யாராவது வருகிற தேவனாக இருக்கிறேன். நேசிக்கிற உண்மையில தேவன் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன். உன் கவலையை நான் தீர்ப்பேன். நீ பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரவாளியாக ஆயத்தப்படு. எனக்கு ஏற்ற பரிசுத்த ஜீவியம் நீ செய். அப்பொழுது நான் உண்மையில் இரக்கமுமான உருக்கமும் உள்ள தேவனாக காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகிமை, மகிமை. இந்த கால வேளையில கர்த்தர் தாமே நம்மோடு பேசுகிற வார்த்தைகள், நான் பரிசுத்தர், எனக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தை நீ தரித்துக் கொள்வாயாக. எனக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் உனக்குள்ள வாசம் செய்யட்டும். நான் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றையும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நான் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறேன்.
நான் உண்மையுள்ள தேவன், நீ பயப்பட வேண்டாம். நீ உன் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறேன் என்று இந்த காலவேளையில அவர் சொல்லுகிறார். உன் கண்ணீரை துடைக்கிற தேவனாக இந்த காலவேளையில் வந்திருக்கிறார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என் ஜனமே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ இயேசுவை நீ பிடித்துக் கொள்வாயாக. அவர் கேட்ட ஒரு பரிசுத்த ஜீவியம் நீ செய்வாயாக. எது எது அவர் வெறுக்கிறாரோ அது ஒருபோது நீ செய்ய வேண்டாம். அவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் உள்ள ஜீவியத்தை நீ செய்ய உன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அவருக்கு நீ ஒப்பு கொடுப்பாயாக. நீ இப்படி ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன் தலையை நிமிர செய்வார். இந்த கால வேளையில அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தை நீ தரித்துக் கொள்வாயாக. நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவராக எங்கள் மத்தியில் வெளிப்படுங்க, விடுவிக்கிறவராக வெளிப்படுங்க. விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நாமே மகிமை 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 மகிமை. விடுவிக்க வல்லவரே. ஒப்புக்கொடு, கர்த்தருக்கு முன்னே ஒப்புக்கொடு. மகிமை மகிமை மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே விடுவியும் ஆண்டவரே. பாவங்களை அறிக்கை செய்கிற உடைய மகனை கர்த்தாவே, பாவங்களை மன்னியுங்க ஆண்டவரே. விடுவியும் விடுவியும் விடுவியும். கர்த்தாவே இறங்கும், இயேசுவே இறங்கும். ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. நிரப்புங்க 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 நிரப்புங்கப்பா. ஆமென் ஆமென். மகிமை மகிமை மகிமை. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்துவோம், சத்தத்தை உயர்த்துவோம். நம்முடைய சத்தத்தை எக்கால சத்தத்தை போல் உயர்த்தி நாம் ஆர்ப்பரிப்போமாக. மகிமை மகிமை. ஹல்லேலூயா. வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரட்டும். நீ கண்ணீரோடு தேவனை நோக்கி கூப்பிடு. உன் பாவங்களை ஆண்டவர் உணர்த்துகிற பாவங்களை நீ கண்ணீரோடு சொல்லி அந்த பாவத்தை விட்டு விடுவாயாக. அது நமக்கு வேண்டாம் ஜனமே. பாவத்துக்கு நேராய், நரகத்துக்கு நேராய் கொண்டு போகிற அந்த காரியம் உனக்கு வேண்டாம் ஜனமே. அதை விட்டு நீ வெளியிலே வா. நீ இயேசுவின் வெளிச்சத்தை அண்டைக்கு நீ வருவாயாக. நீ வெளிச்சத்தை அண்டையிலே நீ கடந்து வருவாயாக. இயேசுவின் பாதபடியிலே உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து அதை விட்டு விடுவாயாக. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நீ பெற்றுக் கொள்ளும்படியாக இயேசுவின் அண்டையிலே நீ வருவாயாக. கிருபையின் வாசல் அடைபடும் முன்னை நீ உன் தலையை உயர்த்துவாயாக. ரட்சிப்பு நெருங்கி இருக்கிறது, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இந்த கால வேளையில உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரட்டும். கண்ணீரோடு நீ கூப்பிடு, கர்த்தாவே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு மனம் இறங்கும் அப்பா. ஆண்டவரே, என் கஷ்டங்களை நோக்கி பார்த்து ஆண்டவரே என்னை விடுவியும் இயேசுவே. நீ விடுவிக்கவே நீ உலகத்தில் வந்தீர். ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கவே இந்த பூமிக்கு நீ வெளிப்பட்டீர். இயேசுவே, என்னை விடுவியும் அப்பா. என் குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா கிரியைகளையும் நீர் உம்முடைய நாமம் அகற்றி போடட்டும். இயேசுவே, எனக்கு மனம் இறங்கும் அப்பா. கண்ணீர் உன் கண்களில் வரட்டும். நீ பாவத்தை அறிக்கை செய்தால் பிசாசுக்கு அது பிடிக்காது. உன் பாவங்களை அறிக்கை செய்யும்போது அது பிசாசு உன்னை விட்டு ஓடி போவான். சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீ பாவங்களை அறிக்கை செய்து கொண்டே இரு. கர்த்தர் உன்னை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். உன் இருதயத்துக்குள்ளும் தேவ சமாதானத்தை தர வல்லவர். உன் குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானத்தை தர வல்லவர். அவர் உன்னை விடுவிக்கவே உனக்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆவியான தேவனை நீ ஆவியோடு உண்மையோடு நீ தொழுது கொள்ளு. நீ கண்ணீரோடு அவரை நோக்கி கூப்பிடு. பிறவி குருடன் இந்த பாதையில இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் அப்பா. இந்த உலகத்துல நான் வெளிச்சத்தை காண முடியல, நான் ஒரு குருடனாக இருக்கிறேன் அப்பா. என்னால கண்களினால பார்க்க முடியல. இயேசுவே, எனக்கு இறங்கும் அப்பா, எனக்கு இரக்கம் பாராட்டும். மற்றவருடைய உதவியை நான் நாடி தேடுகிறேன். பிச்சை எடுக்க முடியாத நீ தூக்கி அப்பப்ப வைக்கிறாங்க. ஆண்டவரே, ஏசப்பா, மற்றவருடைய உதவியை கையை ஏந்தி நான் இருக்கிறேன் அப்பா. நான் ஒரு குருடனாக இருக்கிறேன். தாவீதின் குமாரனே, இந்த வழியில நீங்க வாரீங்க நான் கேள்விப்படுறேன். ஆண்டவரே, இந்த வாய்ப்பை நான் அழுவ விட மாட்டேன். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். என் கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா சொல்லிட்டு முழு பலத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கண்ணீரோடு முழு சரீரத்திற்கு பலத்தோடு வெட்கப்படாதபடி இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். இந்த சத்தம் இயேசு கிறிஸ்துவுடைய செவிகளில் கேட்கப்பட்டது. அவர் கொண்டு வர சொன்னார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். தேவனே, ஆண்டவரே, என் கண்கள் திறக்க வேண்டும் என்று அவன் சொல்லுவதை பார்க்கிறோம். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. அடுத்த நொடியிலேயே, அடுத்த நிமிஷத்திலே கண்கள் திறக்கப்படுகிறது. அங்க ஒரு அதிசயம் நடக்கிறது. என் ஜனமே, நீ உண்மையாக இயேசுவை நோக்கி நீ கூப்பிடுவாயானால், தாவீதின் குமாரனே, இயேசுவே, எனக்கு இறங்கும், என்னை விடுவியும். நீ சொன்னா விடுவிக்கிறவாவே வருவார், உனக்கு முன்பாக நிற்பார். உன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது உன் இருதயத்துக்குள்ள வந்து வாசம் செய்வார். வெளிச்சம் வரும்போது, என் ஜனமே, வெளிச்சம் வரும்போது இருள் தானாக நீங்கி போய் விடுகிறது. நீ இந்த கால வேளையில வெளிச்சமாகிய இயேசுவை கூப்பிடு. என்னை விடுவிக்கிற இயேசுவே வாரும், என்னை விடுவியும் என்று நீ வெட்கப்படாமல் இந்த குருடன் கூப்பிட்டது போல நீ கூப்பிடுவாயாக. இயேசு உனக்குள்ள வந்தால் மாத்திரமே உனக்கு விடுதலை. இயேசு கிறிஸ்து உனக்குள் வந்தால் மாத்திரமே உனக்கு சமாதானம். இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வந்தா மாத்திரமே உனக்கு ஆசீர்வாதம். இயேசு உன் இருதயத்தில் வாசம் செய்ய முடியாக நாம் ஒவ்வொருவரும் இந்த கால வேளையில் அவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. மகிமை மகிமை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்து வாசம் செய்யட்டும். ஆமென் ஆமென் ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை,
உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, இது மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. இது மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. கண்களை மூடி அர்ப்பணிப்போம். தீர்க்கதரிசனம் சொல்வாரே, முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்கதரிசனம் சொல்வாரே. தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் 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 வல்லமை, கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படு. உன்னதத்தின் வல்லமை, ஆமென். பொழிந்திடும் வல்லமை, மகிமை, மகிமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, நிரப்புங்கப்பா. பொழிந்திடும் வல்லமை, நிரப்புங்க. ஆவியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஹல்லேலூயா. வல்லமை, 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 தேவ வல்லமை, தேவ வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே மகிமை, மகிமை, மகிமை. ஹல்லேலூயா. உன்னை நேசிக்கிற தேவனை நோக்கி நீ ஆர்ப்பரிப்பாயாக. உன் கவலைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்து. நீ சந்தோஷமாக ஆர்ப்பரி. ஆமென். மகிமை, மகிமை, மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை, வெட்கப்படாத தேவனை ஆராதிப்பதற்கு வெட்கப்படாதே. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்த, அப்பொழுது பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, மகிமை. ஆண்டவரே ஹல்லேலூயா. இயேசுவே இறங்கும், மனம் இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால எல்லாம் கூடும். கரங்களை தட்டி அவரை நோக்கி நீ ஆர்ப்பரிப்பாயாக. அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. ஹல்லேலூயா. ஓ மகிமை, மகிமை, மகிமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவர் விடுவிக்கிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுவிக்கிற வல்லமை கர்த்தர் ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. இந்த வல்லமை கர்த்தாவை தொடுவதாக. நீ சோர்ந்து போக வேண்டாம். அவரை நோக்கி கூப்பிடு. ஒரு பணமோ காசோ எதுவும் அவர் கேட்கவில்லை. உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உன்னில் இருக்கிற இருளின் கிரியைகள் அகன்று போக வேண்டும். இதுவே தேவன் வாஞ்சிக்கிறார். ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதில் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீ எதை நீ சிந்திக்க வேண்டாம். நீ இயேசுவை நோக்கி நீ பார். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக பிதாவாகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். பிதாவுடைய அன்பை குமாரனை கொடுத்து அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். என் ஜனமே, இந்த வேளையில கல்வாரி சிலுவையை நோக்கி பார். யாருக்காக இந்த பூமிக்கு வந்தார்? நமக்காகவே. ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கவே. அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாம விழுந்த
உளையான சேற்றினில் விழுந்த நம்மளை அவருடைய அன்பு தேடி வந்தது. எழுந்திருக்க கூடாதபடிக்கு நாம் இருந்தோம். நம்மளை தூக்கி எடுத்தார். அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். அந்த மீட்பரை நீ உயிரோடு இருக்கிற நம்ம மீட்டெடுத்த மீட்பரை நீ நோக்கி பார். அந்த தேவனை நோக்கி பார். கல்வாரி சிந்தப்பட்ட சுத்தமான இரத்தத்தை பிசாசு காணும் போது உன்னை விட்டு ஓடி போவான். இயேசுவின் இரத்தத்தை சொல்லி நீ அறிக்கை செய். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு நீதியும் உண்மையுள்ளதா இருக்கிறது. பிசாசே, எனக்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. நான் உன்னுடைய பிள்ளை இல்ல, நான் இயேசுவின் பிள்ளை. நாம் இயேசுவின் பிள்ளை. இயேசு எனக்காக அவருடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி என்னை மீட்டிருக்கிறார். சாத்தானே, நீ என்னை விட்டு போ, நான் அவருடைய பிள்ளை. தேவன் சொல்லுகிறார், நீ என்னுடையவள், நீர் என்னுடையவன். அவர் பேர் சொல்லி அழைக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த கால வேளையில அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. கல்வாரி சிலுவையை நாம் செய்த பாவங்களுக்காக நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். பாவமில்லாத பரிசுத்தம் உள்ள தேவன் ஏற்றுக்கொண்டார். இந்த கல்வாரி சிலுவையை எத்தனை பேர் பார்க்கிறோம்? அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். விழாவுல குத்தம் பொழுது இரத்தமும் தண்ணீரும் வந்தது. இரத்தம் என்பது ஜீவனை குறிக்கிறது. ஒரு மனிதனுக்கு இரத்தம் சரீரத்தில் இல்லனா அவன் செத்து போய் விடுவான். தண்ணீர் இல்லனா பூமியில வாழ முடியாது. தண்ணீரும் இரத்தமும் வருவதை பார்க்கிறோம். இந்த இரத்தமாகிய ஜீவனை நமக்கு தந்து தண்ணீராகிய ஆரோக்கியத்தை தந்தார் அல்லவா? இயேசுவை நோக்கி நீ பார். அவரே உன்னை விடுவிக்கிற தேவன். அவர் இரத்தத்தை சிந்தி மறித்து மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தவனாக நம் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது, இயேசுவே நீ விடுவிக்கிறவர் என்று சொன்னால் உனக்கு முன்பாக விடுவிக்கிறவராகவே வருவார். நல்லவர் என்று நீ உச்சரித்தால், இயேசு நல்லவர் என்று நீ சொல்லிப்பார், நல்லவராகவே உனக்கு முன்பாக வெளிப்படுவார். நீ பாவங்களை அடுத்த நிமிஷத்தில் நீ அறிக்கை செய்யும் பொழுது உனக்குள்ள வந்து வாசம் செய்வார். இந்த காலவேளையில் எத்தனை பேர் இந்த கல்வாரியின் இரத்தத்தை நாம் பார்க்கிறோம்? கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். தெளிக்கப்படுவதாக காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். 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 ஆமென், 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 ஆமென். மகிமை, மகிமை. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நேசரேவும் திரு பாதம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் அப்பா. நிம்மதி ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்த ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி
கரங்களுக்கு உயர்த்தி ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை கரங்களை அசைத்து ஆராதனை அடைக்கலமே வலதுபுறத்தை உயர்த்தி அதிசயமே ஆராதனை வலதுபுறத்தை அசைத்து ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே நன்றி ராஜா பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காகலோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே கரங்களை அசைத்து ஆராதனை ஆராதனை எங்கள் அன்பின் இயேசுவே நாங்கள் போய் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா பாடல் பகுதியை ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம் ஆராதனை பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு பேசினீர் எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ள ஜனமாய் இருக்க வேண்டும் என்று நீ பேசினீர் நான் உண்மையுள்ளவராய் இருக்கிறேன் என்று பேசினீர் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உண்மையுள்ளவர்களாக ஜீவிக்க அதுக்கேற்ற கிருபைகளை நீங்க தாங்க ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் என்று நீ எங்களோடு பேசினீர் நீ நேசிக்கிற தேவனாய் விட்டுவிக்கிற தேவனாய் ஆராதன பகுதியில கர்த்தாவே நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசினீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மீதியான பகுதிகளை நீங்க பொறுப்படுத்தி நடத்திட்டாங்க தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா